ஹாய் ஆல், இட்ஸ் சாட்டர்டே. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் செய்யலான்ட்டு. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சம் போல் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை பூண்டு போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காவையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு காரம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம புளிக்கரைசலையும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு நான் போட்டுக்கிட்டேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. அடுத்து வாழைத்தண்டு பொரியல் செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய். நம்ம ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பூண்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நார் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெந்த பிறகு உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து வதக்கிட்டு மிக்சியில் கொரப்பாக தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோல அதையே சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.